Hello friends, welcome to Civil Scope. இன்னைக்கு பார்க்க போகிறது Q&A டிஸ்கஷன் தான். 2008ஓட கம்பைன் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், match the following. A head regulator is constructed at the head of the canal. A minor is constructed at the head of the minor. A க்கு 4, B க்கு 2. Option C is the right answer. A diversion head is constructed near the head regulator. An outlet is constructed to distribute the water to the field. A head regulator is constructed at the head of the canal. Minor வந்து at the head of the minor. A diversion head, it is near to the head regulator. An outlet is constructed to distribute the water to the field. Option C is the right answer. Next question. The ability of the driver to stop the vehicle moving with the design speed depend on brake reaction time. Option B is the right answer. Highway la PAEV theory important. P எதை denote பண்ணுதுன்னா perception time, I intellection, E emotion, V violation. ஓகேவா? இப்போ டிரைவர் வந்து காரில் போயிட்டே இருக்காங்க. ரோட்டில் ஒரு அப்டக்கிள் இருக்குது. இப்போது டிரைவர் அப்டக்கிளை பார்த்துட்டாங்க. பார்த்ததும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஓகேவா? அப்போவே சம் டிஸ்டன்ஸுக்கு வந்து வெஹிக்கிள் மூவ் ஆகிடுச்சு. அந்த டிஸ்டன்ஸை என்ன சொல்லுவேன்னா லேக் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன். இப்போது பிரேக்கு போடுறாங்க. பிரேக்கு போட்டதும் சம் டிஸ்டன்ஸில் வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகிடுச்சு. டிரைவர் பிரேக்கை பிடிச்சதுக்கு அப்புறமா சம் டிஸ்டன்ஸில் வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகிருக்கு. அப்போது அந்த டிஸ்டன்ஸை என்ன சொல்லுவேன்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன். ஓகேவா? டிரைவர் அப்டக்கிளை பார்க்குறாங்க. பார்த்த உடனே சம் டிஸ்டன்ஸுக்கு வெஹிக்கிள் மூவ் ஆகிருக்கு. பிரேக் போடுறதுக்கு முன்னால் சம் டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகிருக்கு. அந்த டிஸ்டன்ஸை லேக் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன். பிரேக் போட்டதுக்கு அப்புறமா வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த டிஸ்டன்ஸை பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். அதுக்கு எடுக்கிற டைமை வந்து பிரேக் ரியாக்ஷன் டைம்னு சொல்கிறேன். ஓகேவா? இங்கே டோட்டல் ரியாக்ஷன் டைம் எவ்வளோ ஆகுதுன்னா 2.5 செகண்ட்ஸ். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். வீவிங் இஸ் ஆப்ஷன் டி மர்ஜிங், ட்ராவலிங் அண்ட் டைவர்ஜிங் எல்லாமே தான் நடக்கும். மர்ஜிங்னா ஜாயினிங் ஆஃப் டிராஃபிக் ஸ்ட்ரீம், டைவர்ஜிங்கிறது வந்து செப்பரேட்டிங் ஃப்ரம் டிராஃபிக் ஸ்ட்ரீம். ஒரு டைவர்ஜன் இருக்கும், அது வழியாகவும் வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு ஸ்டடி ஸ்பாட் ஸ்பீட் இன் டிராஃபிக் இன்ஜினியரிங் இஸ் எனஸ்கோப் மெத்தட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மிரர் பாக்ஸ் மெத்தட். ஏன்னா மிரர் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஆங்கிள்னா 45 டிகிரி ஆங்கிளில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு மெத்தட் இருக்குது, சிங்கிள் எனஸ்கோப் அண்ட் டபுள் எனஸ்கோப். ஓகேவா? Next question. The area of most acute vision of a driver is a cone of option C is the right answer, 3 degree. Okay, most acute vision is 3 to 5 degree. இங்கே வந்து 3 ஆப்ஷனில் 3 degree தான் கொடுத்துருக்காங்க. The road user vision இல்லை வந்து ரெண்டு டைப் இருக்குது, acute vision and peripheral vision. The total visual field of one eye is called acute vision. ஓகேவா? peripheral visionங்கிறது the total visual field of 2 eye. The following advantage of one-way traffic stream is progressive signal system. Advantage of rotary is reduced number of points of conflicts, and advantage of crossing certain side street is reduced delay congestion, and advantage of traffic management measure is no waiting time. Okay va? Next question. In waterborne macadam roads, small Booker stones are laid in 2 layers. The statement correct. Voids between the stones are filled by stone dust. Correct தான். Camber for drainage is given at the formation level itself. Okay, எல்லாமே correct. Option D is the right answer. All of this. Next question. Match the following. Stop sign is a mandatory sign. Okay வா? Cycle crossing sign is a warning sign. இப்போ வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் இங்கே வந்து சைக்கிள் போகிற வழின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சைன் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் வார்னிங் சைன். லெஃப்ட் ஹேண்ட் கர்வ் சைன் இஸ் வார்னிங் சைன். ஓகேவா? கர்வ் வரும்போது ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸ்பீட் லிமிட்ஸ் சைன் வந்து ப்ராஃபிட்டரி சைன். ஓகேவா? வேகத்தடை அப்படின்னு போட்டிருப்பாங்களா அதான். The rising of outer edge of the road above the inner edge is known as option B is the right answer, super elevation. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரைட் ரோடு இருக்குது, அதில் வெஹிக்கிள் போயிட்டே இருக்குது. சடனாக ஒரு டேர்ன் வருது. அப்போ அதில் வெஹிக்கிள் வந்து டேர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா வெஹிக்கிள் வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அவுட்டர் எட்ஜோட ஹைட்டை வந்து இன்னர் எட்ஜை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக பண்ணுறது தான் சூப்பர் எலிவேஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த டைப் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் ரெக்கமெண்டட் பை IRC இஸ் ஸ்பைரல். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிளாத்தாய்டு. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 3 டைப்ஸ் ஆஃப் கர்வ் இருக்குது, ஸ்பைரல், கியூபிக் பாரபோலா அண்ட் லெமன் ஸ்கேட். ஓகேவா? IRC ரெக்கமெண்டேஷன் வந்து ஸ்பைரல் ஆர் கிளாத்தாய்டு. ஓகேவா? இதே இது ரயில்வேல வந்து கியூபிக் பாரபோலா. Next question. E equal to V square divided by GR is the relationship between super elevation and
சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவோம், நம்ம சூப்பர் எலிவேஷனே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கன்வெக்சிட்டி ப்ரொவைடட் டு த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேரியேஜ் வேஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் கேம்பர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following statement is correct? Angle of super elevation is inversely proportional to the radius of the curve. Okay va, L directly proportional to 1 by R. Okay va, the angle of super elevation is inversely proportional to the radius of the curve. Option B is the right answer. Next question, the slab thickness of RCC road may be calculated by the formula of, option D is the right answer, T equal to root of 4W divided by M. Option D is the right answer. Next question, the main objective of providing camber is a, option C, to drain off the rainwater from the road surface as quickly as possible. Okay va, அதுக்காக தான் provide பண்றோம் camber. So option C is the right answer. The super elevation E to be provided on a circular curve of radius R for a speed V is given by, option D, E equal to V square divided by 15R. Option D is the right answer. Next question, the amount of super elevation to be given to the curve is given by the formula, option A is the right answer, tan theta equal to M square divided by 15R. Next question, the maximum rate of super elevation E is given by, option B is the right answer, E equal to V square divided by 224R. 225R தான் வரும். Option B is the right answer, E equal to V square divided by 224R. Next question, the phenomenon of evaporation from water surfaces, soil, plant is generally known as transpiration. ஓகேவா, வாட்டர் சர்ஃபேஸ், சாயில், பிளான்ட்ஸ்லேருந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி போகிறத வந்து டிரான்ஸ்பிரேஷன், ஏன்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகிறத வந்து இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், silt carrying capacity of the water in a channel depend on, option C, grade of silt. Option C is the right answer. Next question, the gradient of the road depend on the nature of the traffic, nature of the ground and rainfall of the locality. Option D is the right answer, all of this. Next question, between two rails, a gap of dash is provided for free expansion of the rails due to rise in temperature. Option D, 9 mm to 12 mm. ஓகேவா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரயில்ஸுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா, அப்போது அதுக்காக சம் கேப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் 9 mm to 12 mm. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டாண்டர்ட் width of ballast for broadcast track on Indian Railways is, option C, 3.35 மீட்டர். ஓகேவா, எவ்வளோ பிரெட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னா பேலஸ் 3.35 மீட்டர். அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 20 to 25 சென்டிமீட்டர். quantity of the ballast used for broadcast வந்து 1.036 meter cube. ஓகேவா, இது கொஸ்டின்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the portion of the road surface which is used by vehicular traffic is known as carriage way. ஷோல்டருங்கிறது நம்ம வந்து சைடில் வந்து வெஹிக்கிளை எமர்ஜென்சிக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், the station having two lines is called as crossing station. Option A is the right answer. Next question, a track assembly used for diverting a train from one track to another track is known as turnout. Option A is the right answer. A crossover requires, option A is the right answer, two set of switches and two crossings. Next question, the 3-time estimates for the activities of the network shown in figure, the earliest expected time கேட்டிருக்காங்க. earliest expected time find out பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது, TE which is equal to T0 plus 4TM plus TP divided by 6. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன் 10 to 20, அதோட எக்ஸ்பெக்டட் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். T0 வேல்யூ 3 plus 4 into 4, TM ஓட வேல்யூ 4, அப்போ 3 plus 4 into 4 16 plus 5 divided by 6, ஆன்சர் இஸ் 4. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 20 to 30 எடுத்துக்கிறேன். 6 plus 4 into 8 that is 32 plus 10 divided by 6, ஆன்சர் இஸ் 8. அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறேன், அப்போ டோட்டல் ஏர்லியஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம் இஸ் 12. ஆப்ஷன் C is the right answer. Next question, the construction team means an engineer, an owner and
கான்ட்ராக்டர் எல்லாருமே சேர்ந்தது தான். ஸோ ஆல் ஆஃப் தம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டைம் அண்ட் ப்ராக்ரஸ் சார்ட் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பார் சார்ட், மாடிஃபைட் மைல்ஸ்டோன் சார்ட், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். எல்லாமே தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆல் ஆஃப் திஸ். Next question, PERT analysis is based on the optimistic time, pessimistic time, most likely time. எல்லாத்தையும் சேர்த்து தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆல் ஆஃப் திஸ். ஓகேவா? இல்லை வந்து எக்ஸ்பெக்டட் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு T = T0 + 4Tm + TP / 6. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சிக்மா ஆர் ஆல்ஃபா which is equal to TP - T0 / 6. வேரியன்ஸ் வந்து அதோட ஸ்கொயர் பண்ணோன்னா வேரியன்ஸ் கிடச்சிடும். ஓகேவா? தட் இஸ் TP - T0 / 6 த ஹோல் ஸ்கொயர். இது எந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின்ஸாக கேட்கலாம், இல்லைன்னா வந்து ப்ராப்ளம்ஸாக கேட்கலாம். PERT analysis is based on optimistic time, pessimistic time and most likely time. Option D is the right answer. Next question, in the given figure the method of project represent. Option C is the right answer. Activity of excavation which takes 10 units of time. Okay, activity கொடுத்திருக்காங்க, அதோட யூனிட்டும் கொடுத்திருக்காங்க, டைம் யூனிட்டும். So option C is the right answer. Activity of excavation which takes 10 unit of time. Okay friends, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் PDF வேணும்னா உங்கள் இமெயில் அட்ரஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் AE எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.